முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயில் எண்ணெய் குத்தி வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த கப்பால் நான் அளந்திருக்கேன். 3/4 கப் மாவுக்கு, கடலை மாவுக்கு இதில் 1/2 கப் அரிசி மாவு இதில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுடுறோம். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வேணும்னா ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எள்ளு வேணும்னா எள்ளு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது என்னென்னா நெய் கொஞ்சம் கரகரப்பாக வர்றதுக்கு நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் இந்த தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு எப்படி அந்த பதத்தை நான் சொல்கிறேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு அப்புறம் இதில் இட்டு எடுத்தோம்னா முறுக்கு ரெடி. இப்போ பார்த்தேன்னா இதை நல்லா இப்போ பிசைஞ்சு எடுத்துட்டேன். ஒட்டாதபடிக்கு கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழலை எடுத்து, இது முறுக்கு குழலில் கொஞ்சம் எண்ணெய் தடவி, மேலும் கீழே எண்ணெய் தடவி இந்த இதுவை போட்டு இப்போ இட்டு இதில் வாத்துட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் இட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இட்டு இதில் விடலாம். எண்ணெய் பொரிச்சு வரட்டும். இப்படி ரவுண்டு வாக்கில் நீங்கள் இட்டுக்கோங்க. முதல்ல எண்ணெய் தடவாமல் வச்சுருந்தேன். அது விழறதுக்கு கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெய் தடவி, இது காஞ்ச எண்ணெய் இல்லை, நம்ம ஏற்கனவே வச்சுருக்க ஃப்ரெஷ் எண்ணெயை லேசாக தடவி இதில் வச்சுட்டு அப்புறம் இதில் விட்டேன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இதை திருப்பி போடலாம். இந்த பபிள்ஸ்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சுக்கோங்க. இல்லாட்டி இது இல்லாட்டி கலர் மாறிடும். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம இந்த முறுக்கு